ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ உங்கள் எல்லாரையும் இந்த பதிவில் என்ன டாப்பிக்காக நான் மீட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னா, இப்போது இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வரக்கூடிய நியர் ஃப்யூச்சர், அதாவது வரக்கூடிய எதிர்காலம், பக்கத்தில் இருக்க எதிர்காலம் கூட சொல்லலாம். ஸோ இந்த காலத்துக்கான ஒரு ஜென்ரலான ஒரு டேரோ கார்டு ரீடிங் கைடன்ஸை பார்க்க போகிறோம். டேரோ கார்டு ரீடிங்னா இது நம்மளுடைய வாழ்க்கைக்கான ஒரு கைடன்ஸ். ஸோ முன்கூட்டியே சில விஷயங்களை தெரிஞ்சு அந்த கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு சில விஷயங்களை தவிர்த்துடலாம், சில விஷயங்களை டெவலப் பண்ணலாம் இன்னும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கைடன்ஸ் தான் ஒரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேஷம் டு மீனம் வரையிலான ராசிகளுக்கு நம்ம ஒரு ராசிக்கும் தனித்தனியாக டேரோ கார்டு ரீடிங் கைடன்ஸ் பார்க்க போகிறோம். அதுவும் இதில் எஸ்பெஷலி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணுன்றதும் நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் எந்த கலர்ஸை நம்ம யூஸ் பண்ணும் போது வரக்கூடிய காலத்துக்கு ஹைலைட்டாக இருக்கும், நம்மளுக்கு சக்ஸஸிவாக இருக்கும், அதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அப்போது நம்மளுக்கான ஜென்ரல் ரீடிங் கைடன்ஸ் அண்ட் நம்ம எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அண்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸ் வரக்கூடிய காலத்துக்கு. ஸோ இந்த மூணும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ஸ்பெஷலாக முருகர் மெசேஜ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் முருகர் மெசேஜ் எப்படி பார்க்க போகிறோம்னா, இப்போது வரக்கூடிய காலத்தில் நம்ம எந்த முருகரை வழிபடலாம், அதாவது முருகருடைய அவதாரங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுவும் அறுபடை வீடு அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இருக்குது. அப்போது நம்ம எந்த முருக அவதாரத்தை நம்ம வழிபடும் போது நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அண்டு என்ன மாதிரியான இதனால் நம்மளுக்கு நன்மைகள் நடக்கும், அவர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்றதையும் ஒரு ராசிக்குமே இந்த ரீடிங்கோடய சேர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் உங்கள் ராசிக்கான ரீடிங்கையும் ப்ளஸ் எந்த முருக வழிபாடு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்றதும் தெரிஞ்சுக்கோங்க, முருகர் மெசேஜையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கன்னி ராசி உங்களுக்கான டேரோ கார்டு ரீடிங் கைடன்ஸ் என்ன வரக்கூடிய நாட்களில் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் எந்த முருகரை வழிபட்டால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கான டேரோ கார்டு ரீடிங் கைடன்ஸ் பார்க்கலாம். ஸோ கன்னிராசி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இந்த பூர்வீக சொத்து ரீதியான விஷயங்கள்லாம் இருக்குன்னா, ஸோ அது உங்களுக்கு அந்த அவுட்கம்ஸ் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் அப்படின்னு இருக்குது. அதாவது ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப காலங்களாக மாதங்களாக இதற்காக நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க, உங்கள் சைடு நீங்கள் ஹானஸ்ட்டாக இருக்கீங்கன்ற போது கண்டிப்பாக அதில் வரக்கூடிய அந்த முடிவுகள் உங்களுக்கு ஃபேவராக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபேமிலி ரீதியான ஒரு முழு எமோஷ்னல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது கிடைக்கிறதால உங்களுக்கு இந்த சைடு வேலை, பொருள், பணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வெளியே இருந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் வரக்கூடிய நாட்கள் அதே மாதிரி அதிக வேலை பளு உங்களுக்கு இருக்கும்னு இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வரலாம். ஸோ எப்போவுமே உங்களுக்கு நீங்கள் டைம் கொடுக்காத அளவுக்கு உங்களுக்கு வேலை பளு, வேலை சுமைகள் அதிகமாக இருக்கும். ஸோ மற்ற நபர்களுடைய வேலைகள் கூட அவங்களுடைய பொறுப்புகள் கூட உங்களுடைய ஷோல்டரில் ஏறலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் உங்களோட ஹெல்த்தில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் வரக்கூடிய நாட்கள்னு இருக்குது. ஸோ ஏன்னா நிறைய பேருக்கு வேலை ரீதியான அந்த சுமைகள் ஏறும் போது மைண்ட் ரீதியாக ஒரு கன்ஃபியூஷனும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் ஏற்பட்டுரும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் மற்ற விஷயங்களில் நீங்கள் சரியாக டெசிஷன் எடுக்க முடியாத அளவில் ஒரு குழப்பமான சூழலை உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ மைண்ட் அளவு ஒரு விதமான கான்ஃப்ளிக்ஸ் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குன்னு இருக்குது. ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் பார்க்கும் போது அதில் ஆல்ரெடி உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இல்லை ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்ற போது ஸோ இப்போ கொஞ்ச நாளைக்கு நீங்கள் அதை மேற்கொண்டு அதை பெருசாக்காமல் நீங்கள் மற்ற வேலைகளில் ஈடுபடுறது தான் உங்களுக்கு ஒரு தீர்வாக இருக்கும் இப்போதைக்கு அப்படின்னு இருக்கு. ஏன்னா இந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன் அது பெர்மனெண்ட் கிடையாது, அது ஒரு டெம்பரரியான விஷயம். பட் அது பெர்மனெண்ட் நினச்சி நீங்கள் அதை பெருசாக்கக்கூடாது. ஸோ அதுலேருந்து டைவர்ட் ஆகிற விதமாக நீங்கள் உங்களோட வேலை, மற்ற விஷயங்கள் சார்ந்த வேலைகளில் நீங்கள் ஈடுபடணும் வரக்கூடிய காலங்களில் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிரேக்கப்பில் இல்லை, உங்களுக்கு
காதல் சார்ந்து திருமணம் சார்ந்த வாழ்க்கை இப்போ சுமூகமாக தான் போகுது அப்படின்ற போது ஸோ வரக்கூடிய சின்ன சின்ன வாக்குவாதங்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் வந்து நீங்கள் பெருசுப்படுத்தாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறது நல்லதாக இருக்கும். ஏன்னா இந்த சைடு வேலை சுமை அதிகமாக ஆகக்கூடிய டைமில் இந்த பக்கம் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது உங்கள் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் கிளாஷ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கைடன்ஸ் வருது. ஸோ இதில் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய பேச்சில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ நீங்கள் என்ன விஷயம் பேசுகிறீங்களோ அதை யோசிச்சுட்டு பேசுகிறது நல்லது. நீங்கள் ஏதாவது ஒன்று பேச போய் அங்கே தப்பான ஒரு எக்ஸ்போஷர் ஆகிடும். ஸோ நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் தப்பாக கூட போகிறதுக்கும் அதனால் சில வம்பு வழக்குகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பேசுகிற வார்த்தையில் உங்களுடைய கம்யூனிகேஷனில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றது தான் உங்களுக்கான ஒரு அலர்ட்டாக வருது. ஸோ வரக்கூடிய காலங்கள் அதே மாதிரி நீங்கள் எந்த மாதிரியான கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கோல்டன் கலர் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். கோல்டன் அண்ட் க்ரீன் கலர், இந்த 2 கலர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸை வந்து கொடுக்கும். ஸோ க்ரீன் கலர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மன அமைதியும் சரி, ஒரு புத்துணர்ச்சியும் சரி, உங்களுக்கு நாளுக்கு நாள் அது டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது. ஸோ கன்னிராசி உங்களுக்கான வரக்கூடிய நாட்களுக்கான டாரோ கார்ட் ரீடிங் கைடன்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ அடுத்து இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன முருகரை வழிபடலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கன்னிராசி உங்களுக்கான முருகர். ஸோ கன்னிராசி நீங்கள் வரக்கூடிய நாட்களில் 27 நட்சத்திர முருகரை வந்து வழிபடணும். ஸோ இந்த 27 நட்சத்திர முருகர்ன்ற ஒரு கோவிலே இருக்குது, 27 நட்சத்திர முருகர் கோவில். அங்கே வந்து முருகர் சுயம்புவாக இருப்பார். ஸோ அந்த முருகரை நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க, அதாவது திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கீங்கன்னா அந்த முருகரை போயிட்டு நீங்கள் ஃபேமிலியோட வழிபடுறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ தூரமாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருந்தே இந்த 27 நட்சத்திர சுயம்பு முருகரை நீங்கள் டெய்லி பூஜைகள் பண்ணி நீங்கள் வழிபாடுகள் செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து ஏற்படும். நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும், ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆசைகளோ இல்லை அதுதான் உங்களுடைய லட்சியங்களாவோ இருந்தால் கண்டிப்பாக அந்த லட்சியங்கள் அடையிறதுக்கு இந்த முருகர் உங்களுக்கு உதவி செய்வார். யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் நீங்களும் அதே மாதிரி சுயம்புவாக வந்து ஒரு ஸ்டார் மாதிரி நீங்கள் ஜொலிக்கணும், ஒரு ஸ்பார்க் பண்ணணும் லைஃப்பில் மற்றவங்களுக்கு அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு லட்சியங்கள் ஆசைகள் இருக்குன்னா இந்த முருகரை நிச்சயமாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். ஸோ நீங்கள் 27 நட்சத்திர முருகரை வழிபடுறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கான முருகர் மெசேஜாக வருது. ஸோ நீங்கள் பார்த்த இந்த ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணும் போது நிச்சயமாக இதில் வந்த அவுட்கம்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் கிடைக்கும். அண்ட் பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டோட இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் தாராளமாக முருகர் சொன்ன மெசேஜும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் வேணும், முருகருடைய ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு எப்போவுமே இருக்கணும்னா நீங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஓம் முருகா போற்றி உங்களுடைய மனதில் இந்த ஸ்லோகத்தை எப்போவுமே சொல்கிறதுனால முருகனுடைய அருள் உங்களுக்கு எப்போவுமே பரிபூரணமாக கிடைக்கும்.